அனைவருக்கும் வணக்கம். 7th தமிழ் ஓல்டு புக்கு இலக்கணம் நம்ம இயல் 1லேருந்து 9 வரைக்கும் தனித்தனியாக லைன் பை லைன் கொஷின் வீடியோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் தனித்தனியாக இயல் 1 இயல் 2 அந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இயல் 1லேருந்து 9 வரைக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இயல் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை நாம் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கு இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் கட்டாயம் ஓல்டு புக்கு இலக்கணம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இலக்கணம் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கவர் ஆகுது. இப்போ நியூ சிலபஸ் தமிழ் நியூ சிலபஸ் படி இலக்கணம் ப்ளஸ் இலக்கணம் இல்லாத நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கட்டாயம் 6லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் முழுமையாக படிங்க. நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற வீடியோஸ் நீங்கள் பார்த்தாவே போதும். நம்ம நெக்ஸ்ட் 8th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 6th இதே மாதிரி ஒரு சிங்கிள் வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் முழுமையாக. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் பழைய புத்தகம் இயல் 1 இலக்கணம் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு 16 கொஷின் தான் இருக்குது. ஆனால் லைன் பை லைன் கவர் பண்ணியிருக்கோம். இலக்கணம் அப்படின்றதுனால குறைவான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 6th முடிச்சிட்டோம் இலக்கணம் முழுமையாக ஓல்டு புக்கு. பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இயல் 1லேருந்து 9 வரைக்கும் மொத்தமாக நம்ம பழைய புக்குக்குன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா ஓல்டு தமிழ் இலக்கணம் 6th to 10th அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இயல் 1லேருந்து 9 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டோம் 6th. அப்போ இது வீடியோ நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரே பிளேலிஸ்ட்லேயே நம்ம எல்லாமே வைக்க போகிறதுனால வீடியோ நம்பர் பார்த்துக்கோங்க. வீடியோ நம்பர் 10. ஸோ வீடியோ நம்பர் 10ல் 7th இயல் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சார்பெழுத்துக்களின் வகைகள். ஃபஸ்ட்டு கொஷின், உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் டேஸ் என்கிறோம். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் முதல் எழுத்துக்கள் என்கிறோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஸ் என்கிறோம். சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து டேஸ் வகைப்படும். 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களின் வகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்தின் வகைகள் 10 வகைப்படும். ஸோ அந்த 10 வகை பாருங்கள். உயிர்மெய், ஆயுதம், உயிரெல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10 வகை பார்த்துக்கோங்க. ஸோ மாதிரி வினாக்கள் சார்பெழுத்தை பற்றி ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆயுதம் டேஸ் எழுத்து வகையை சார்ந்தது. ஆன்சர் சார்பெழுத்து. ஆயுதம் சார்பெழுத்து வகையை சார்ந்தது. சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். எத்தனை அப்படின்னா 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 30. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. வளினம் மிகும் இடங்கள். ஆ இ உ என்பன சுற்றெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் ஆ இ உ மூணுமே சுற்றெழுத்துக்கள். டேஸ் எனும் சுற்றெழுத்தானது தற்போது வழக்கத்தில் இல்லை. ஆன்சர் உ. உ எனும் சுற்றெழுத்தானது தற்போது வழக்கத்தில் இல்லை. மேற்கண்ட சுற்றெழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும். இதனை டேஸ் என்பர். வல்லொற்று மிகுதல். மேற்கண்ட சுற்றெழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும். இதனை டேஸ் என்பர். வல்லொற்று மிகுதல்.
டேஸ் எனும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். ஆன்சர் வந்து ஏ. ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏ ப்ளஸ் குடம் எக்குடம், ஏ ப்ளஸ் சட்டை எச்சட்டை. சுட்டெழுத்துக்களின் முன் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தருக. ஆ இ உ மூணுமே வந்து சுட்டெழுத்து. இப்போ சுட்டெழுத்தில் வல்லினம் மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆ ப்ளஸ் சட்டை அச்சட்டை, இ ப்ளஸ் தோட்டம் இத்தோட்டம், இ ப்ளஸ் குளம் இக்குளம், ஊ ப்ளஸ் பக்கம் உப்பக்கம். உப்பக்கம் வந்து ஊ வந்து தற்போது வழக்கத்தில் இல்லை. மேலும் சில வல்லினம் மிகும் இடங்கள் பாருங்கள். ஆ ப்ளஸ் குடம் அக்குடம், ஆ ப்ளஸ் கூட்டம் அக்கூட்டம், ஆ ப்ளஸ் பெட்டி அப்பெட்டி, ஏ ப்ளஸ் பள்ளி எப்பள்ளி, ஏ ப்ளஸ் சட்டம் எச்சட்டம், ஏ ப்ளஸ் குழந்தை எக்குழந்தை, இ ப்ளஸ் சிறுமி இச்சிறுமி, இ ப்ளஸ் தோப்பு இத்தோப்பு, இ ப்ளஸ் புத்தகம் இப்புத்தகம். ஸோ நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொற்களை முதலெழுத்தை கொண்டு அகர வரிசையில் அமைக்க. பாருங்கள். 14வது கொஷின் பாருங்கள். ஏணி, ஈசல், எலி, அவ்வை, ஊர், அண்ணன், இல்லம், ஆடு, ஓடம், 5, உடை எல்லாமே உயிரெழுத்திலே வந்துருச்சு. பாருங்கள். அண்ணன் ஆ ஆடு, இ இல்லம், ஈசல், உடை ஊர், ஊ ஏ பாருங்கள். எலி, ஏணி, 5, 1, ஓடம், அவ்வை. ஸோ வரிசையாக வந்துருச்சு. 15வது கொஷின். சா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்பு, சுக்கு, சேய்மை, சொல்லாட்சி, சட்டம், சிறுகதை, செவ்வாழை, சீர், சோளம், சூடாமணி. இதில் சா வரிசை வந்து சா சா, சி சி, சு சு, சே சே சே, சோ சோ. சட்டம், சார்பு, சிறுகதை, சீர், சுக்கு, சூடாமணி, செவ்வாழை, சேய்மை, சொல்லாட்சி, சோளம். ஸோ சாவரிசை. கடைசி கொஷின். பின் வருவனவற்றில் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது அழகு 2ல் சொல்லகராதியில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. தலகாணி அது வந்து தலையணை, தலகாணி வந்து தலையணை. வேர்வை, வேர்வை கிடையாது வியர்வை. ஊடு கிடையாது வீடு. விலை கிடையாது விலை. தண்ணி கிடையாது தண்ணீர். விளக்கு அது வந்து எழுத்து வழக்கு வந்து விளக்கு. ஸோ பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஸோ 7th இயல் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். இயல் 2ல் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஹோல்டு தமிழ் இயல் 2 இலக்கணம் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 19 கொஷின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டு இலக்கணம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இயல் 1 முடிச்சிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக் எடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். சிலபஸ் பேஸ் பண்ணியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் வந்து தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உயிர்மை ஆயுதம். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 10ல் முதல் 2 இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முதல் 2 உயிர்மை ஆயுதத்தை பற்றி இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களின் வகைகள் வந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த லெசன்லேயும் கொடுத்துருக்காங்க. உயிர்மை, ஆயுதம்,
உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ சார்பெழுத்தோட 10 வகைகள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் டேஸ் எழுத்து தோன்றும். உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து தோன்றும். மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12உடன் சேர்ந்தெழுத எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும்? எத்தனை அப்படின்னா 216. மெய்யெழுத்து 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12ஐயும் 12உடன் சேர்த்து எழுத எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும்? 216. உயிர்மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்திருப்பதால் இதனை டேஸ் என்கிறோம். சார்பெழுத்து. உயிர்மெய் எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்திருப்பதால் இதனை சார்பெழுத்து என்கிறோம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி என குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆயுதம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்றதெல்லாம் ஆயுதத்துடைய வேறு பெயர்கள். 7வது கொஷின் பாருங்கள். ஆயுதம் உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் டேஸ் எனவும் கூறுவர். ஸோ எதனால் தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆயுதம் உயிரோடும் மெய்யோடும் சேராமல் தனித்தே இருப்பதால் தனிநிலை எனவும் கூறுவர். போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில், அதாவது கேடயம், காணப்படும் 3 குமிழ் புள்ளிகள் போன்று இருப்பதால் இதனை டேஸ் எனவும் கூறுவர். ஆயுதம் எனவும் கூறுவர். போர் வீரர்கள் பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதத்தில் காணப்படும் 3 குமிழ் புள்ளிகள் போன்று இருப்பதால் இதனை ஆயுதம் எனவும் கூறுவர். ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். அவ்வெழுத்தின் முன் குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மெய் குறிலும் வரும். ஆன்சர் இடையில். ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட இடையில் மட்டுமே வரும். அவ்வெழுத்தின் முன்குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மெய் குறிலும் வரும். மாதிரி வினாக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் டேஸ் வகையில் அடங்கும். ஆன்சர் சார்பெழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்து வகையில் அடங்கும். அக்கேனத்தின் வேறு பெயர்கள், அதாவது ஆயுதத்துடைய வேறு பெயர்கள் பாருங்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம். முக்கியமான கொஷின். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம். தொகை சொற்களை விரித்தெழுதுக. நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாற்றிசை 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நாற்படை, அதாவது 4 படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. நாற்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. வல்லினம் மிகும் இடங்கள். போன வீடியோவில் வல்லினம் மிகும் இடங்கள் தான் அந்த சுற்றெழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள். அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கு, இச்சு, இத்து, இப்பு மெய்யெழுத்துக்களின் வறுக்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய டேஸ் தோன்றும். ஆன்சர் வல்லெழுத்துக்கள் தோன்றும். அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கு, இச்சு, இத்து, இப்பு மெய்யெழுத்துக்களின் வறுக்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தருக. இப்போ ஓட, காத்திருக்கிறான். ஓட அப்படின்றது அகர ஈற்று. இப்போ ஓடலை டா இருக்கு பாருங்கள், டா. அது இட்டு ப்ளஸ் ஆ, அதான் டா. அப்போ ஆளை முடியறதுனால இதில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பாருங்கள், ஆளை தான் முடியும். அந்த ஆன்றதுனால தான் அகர ஈற்று. இறுதியில் வர்றதுனால தான் ஈற்று. ஈற்றுன்னா இறுதி எழுத்து. அகர ஈற்று. காத்திருக்கிறான் அப்படின்றது வினையெச்சம்.
ஸோ அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் வல்லினம் மிகும். பாருங்கள், ஓட காத்திருக்கிறான். பாட கேட்டேன். இப்போ பாட அதாவது இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்றதுனால அகர ஈற்று எழுத்து. கேட்டேன் அப்படின்றது வினையச்சும், பாட கேட்டேன் இக்கு அப்படின்றது வந்திருக்கு. காண கொடுத்தான். காண இன்னு ப்ளஸ் ஆ நா. ஸோ அகர ஈற்று. கொடுத்தான் வினையச்சம், காண கொடுத்தான். செய்ய சொன்னான். செய்ய ப்ளஸ் சொன்னான், செய்ய சொன்னான் இச்சி. எழுத இத்து ப்ளஸ் ஆதான் த. எழுத தொடங்கினார். அப்போ இத்து வந்து வருது, எழுத தொடங்கினார். விளையாட ப்ளஸ் பார்த்தான், விளையாட பார்த்தான். பேச ப்ளஸ் செய்தார், பேச செய்தார். பேச ப்ளஸ் செய்தார், பேச செய்தார். விளையாட ப்ளஸ் பார்த்தான், விளையாட பார்த்தான். பேச சனா இச்சி ப்ளஸ் ஆத ச. அதில் அகர ஈற்று வந்து இறுதியில் வந்து வருது. இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மெய் எழுத்து சொற்கள் வந்தால் டேஸ் மிகும். வல்லுற்று மிகும். இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மெய் எழுத்து சொற்கள் வந்தால் வல்லுற்று மிகும். இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு. இப்போ அகர ஈற்று மாதிரியே தான் இகர ஈற்று. இப்போ நாடி டி இருக்குது பாருங்கள், இட்டு ப்ளஸ்ஸு ஈ தான் வந்து டி. இப்போ நாடி, பேசி, அதிலே உச்சரிப்பிலே அந்த வந்து ஈ வருது பாருங்கள், இகர ஈற்று. தேடி, செதுக்கி, ஊன்றி. ஸோ நாடி ப்ளஸ் சென்றான், நாடி சென்றான். ஸோ அகர ஈற்று இகர ஈற்றுனா நீங்கள் உச்சரிப்பை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பேசி ப்ளஸ் பழகினான், பேசி பழகினான். இந்த இச்சி வருமா வராதா, இப்பு வருமா வராதா அப்படின்றது அந்த இதை வச்சு நீங்கள் பிரித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இகர ஈற்று. தேடி ப்ளஸ் திரிந்தான், தேடி திரிந்தான். செதுக்கி ப்ளஸ் கொடுத்தான், செதுக்கி கொடுத்தான். பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுக. பாருங்கள், கூடி ப்ளஸ் சென்றான், கூடி சென்றான். பதுங்கி ப்ளஸ் கொண்டான், பதுங்கி கொண்டான். சொல்லி ப்ளஸ் பார்த்தான், சொல்லி பார்த்தான் இப்பு. புலம்பி ப்ளஸ் தீர்த்தான், புலம்பி தீர்த்தான். அள்ளி ப்ளஸ் கொடுத்தான், அள்ளி கொடுத்தான். அகர வரிசை. அகர வரிசையில் மட்டும் கண்டிப்பாக ஒரு 3 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அந்த வாய்ப்பாடை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அகர வரிசையில் அந்த முதல் 12 எழுத்தும், உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்து 18ம் அது கிளியராக பார்த்துக்கோங்க. மெய்யெழுத்தில் வந்து அந்த ஒவ்வொன்று இக்குனா அந்த கானா கா வரிசை, சா வரிசை அந்த மாதிரி வந்து முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கிண்ணம், கூட்டம், கீற்று, காட்சி, கடமை, குடம், கெஞ்சு, கேளிர், கைக்குட்டை, கொக்கு, கொடை, கௌசிகன். காவரிசை வந்து பாருங்கள், கடமை, காட்சி, கிண்ணம், கீற்று, குடம், கூட்டம், கெஞ்சு, கேளிர், கைக்குட்டை, கொக்கு, கோடை, கௌசிகன். ஸோ நம்ம வந்து சொல்லும் போது எப்படின்னா பாருங்கள், கா, கா, கி, கி, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. இந்த வரிசை, இந்த எழுத்துக்கள் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சரியான வரிசை வந்து வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக
உங்களுடைய அரசு பணி அப்படின்ற கனவு கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சிலபஸ் வந்து தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் புக்குனால் பழைய புக்கு, புது புக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து பழைய புக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 7th தமிழ் பழைய புத்தகம் இயல் 3 வந்து இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 21 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நால்வகை சொற்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும். அந்த 4 வகை பாருங்கள். இலக்கண வகை சொற்கள் யாவை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். கட்டாயம் இதிலிருந்து கொஷின் வரும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். ஸோ இலக்கண வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும். அது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொற்கள். ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொற்கள். பெயர்ச்சொற்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். அம்மா, அப்பா, மாநகர், மதுரை என்பன எவ்வகை சொற்கள்? ஸோ எல்லாமே எதுனா பெயர்ச்சொற்கள். அம்மா, அப்பா, மாநகர், மதுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயர்ச்சொற்கள். ஒரு பொருளின் செயலை, அதாவது இயக்கத்தை குறிப்பது வினைச்சொல். ஒரு பொருளின் செயலை குறிப்பது, அந்த செயல் அப்படின்னா இயக்கம். இயக்கத்தை குறிப்பது எதுனா வினைச்சொல். எடுத்துக்காட்டு வந்து வந்தான். வந்தான்னா நடந்து வந்துட்டுருக்கிறது. ஒரு இயக்கத்தை வந்து குறிக்குது. அதனால் வந்து அது ஒரு வினைச்சொல். தனியாக வந்தால் பொருள் தராது. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது எது அப்படின்னா இடைச்சொல். தனியாக வந்தால் பொருள் தராது. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது தான் இடைச்சொல். கொஷின் கேட்கலாம். பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வருவது எது அப்படின்னா இடைச்சொல். தம்பியும், இதில் உள்ள என்பது பார்த்திங்கன்னா இடைச்சொல். தம்பியும், அதில் என்பது இடைச்சொல். ராமனை பார்த்தேன், இதில் வரும் வேற்றுமை உருபு இடைச்சொல்லாகும். இதில் வரக்கூடிய வேற்றுமை உருபு பார்த்திங்கன்னா ஐ. இது வந்து ஒரு இடைச்சொல்லாக வந்து வந்திருக்கு. ராமனை பார்த்தேன், இதில் வரும் வேற்றுமை உருபு ஐ இடைச்சொல்லாகும். கற்றதனாலாய பயனேன் கொள், இதிலுள்ள டேஸ் என்னும் அசைச்சொல்லும் இடைச்சொல்லே. கொல் அப்படின்றது ஒரு அசைச்சொல். ஆனால் அதில் வந்து அது வந்து ஒரு இடைச்சொல்லாகவும் வந்திருக்கு. கற்றதனாலாய பயனேன் கொள், இதிலுள்ள கொல் எனும் அசைச்சொல்லும் இடைச்சொல்லே. பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன எது அப்படின்னா உரிச்சொற்கள். ஒரு முக்கியமான கொஷின். உரிச்சொற்களை பற்றி கேட்காத எக்ஸாமே கிடையாது தமிழில். உரிச்சொற்கள் கட்டாயம் கொஷின் வரும். பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யுளுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள். மாநகர் எனும் சொல்லிலுள்ள மா என்பது டேஸ் ஆகும். என்ன அப்படின்னா உரிச்சொல். மாநகர் எனும் சொல்லிலுள்ள மா என்பது உரிச்சொல் ஆகும். மா என்பதன் பொருள் வந்து பெரிய. மா என்பதன் பொருள் வந்து பெரிய. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாதிரி வினாக்கள். முருகன் மாமலையை பார்த்தான். இந்த முற்றுச் சுற்றொடரில் உள்ள சொற்களை வகைப்படுத்தி காட்டுக. முருகன் மாமலையை பார்த்தான். பாருங்கள், முருகன் அப்படின்றது பெயர்ச்சொல், பார்த்தான் அப்படின்றது வினைச்சொல், மாமலை அப்படின்றது உரிச்சொல், இதில் ஐ அப்படின்றது இடைச்சொல். ஐ இங்கே வந்திருக்கு, மாமலையை. ஸோ முருகன் பெயர்ச்சொல், பார்த்தான் வினைச்சொல், மா வந்து உரிச்சொல், ஐ வந்து இடைச்சொல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இதில் பார்த்திபன் பாரதி ரெண்டுமே வந்து பெயர்ச்சொல். அடைந்தனர் அப்படின்றது வினைச்சொல். இதில் அப்படின்றது இடைச்சொல். பார்த்திபனும் பாரதியும். இதில் ஐ வந்திருக்கு, பள்ளியை அது வந்து மென்ஷன் பண்ணல. ஐ அப்படின்றதும் ஒரு இடைச்சொல்லாக வந்து வரும்.
பொறுத்துக. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து வேலன் பெயர்ச்சொல். வினைச்சொல் வந்து வந்தான். வந்தான் அப்படின்றது வினைச்சொல். இடைச்சொல் வந்து 5ம் 6ம். உரிச்சொல் வந்து மாவீரன். ஸோ ஆன்சருக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வல்லினம் மிகும் இடங்கள். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லினம் வர்க்க சொற்கள் வந்தால் டேஸ் மிகும். இது அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளாக இதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 8 + தொகை 8 தொகை. 10 + பேர் 10 பேர். 8 + கால் 8 கால். 10 + பாட்டு 10 பாட்டு. ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 17வது கொஷின். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் வல்லினம் மிகும். மேலும் அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 + சட்டை 10 சட்டை. 10 + தோப்பு 10 தோப்பு. 8 + கூடை 8 கூடை. 8 + தேர் 8 தேர். ஸோ 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ நெக்ஸ்ட் 18வது கொஷின். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்தால் டேஸ் மிகும். ஆன்சர் வந்து வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் முன் வல்லின வர்க்க எழுத்துக்கள் வந்தால் வல்லினம் மிகும். ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். பாடா + குயில் பாடா குயில். கேளா + செவி கேளா செவி. ஆடா + தோழி ஆடா தோழி. செய்யா + செயல் செய்யா செயல். சொல்லா + சொல் சொல்லா சொல். ஸோ பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா இந்த வார்த்தைகள்லாம் வந்தாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அது பார்த்துக்கோங்க. பாடா + குயில் பாடா குயில். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகும். 19வது கொஷின். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஸோ வல்லினம் மிகும். அதற்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. செய்த + தச்சன் செய்த தச்சன். பாடிய + கவிதை பாடிய கவிதை. காத்த + சிறுமி காத்த சிறுமி. வெடித்த + பஞ்சு வெடித்த பஞ்சு. பாருங்கள். செய்த பாடிய காத்த அந்த ஆ அப்படின்ற வார்த்தை உச்சரிப்பில் வந்து முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உச்சரிக்கும் போது பாருங்கள். பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா. அதே தான் செய்த பாடிய காத்த வெடித்த. ஸோ நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். இது 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால தான் வந்து வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. இதே 10th ஸ்டாண்டர்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ நிறைய நம்ம வந்து படிப்போம். ஸோ பேசிக்லேருந்தே நம்ம வந்து போயிடலாம். 20வது கொஷின். பெயரச்ச சொற்கள் முன் டேஸ் மிகாது. பெயரச்ச சொற்கள் மீன் வந்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். வந்த + குழந்தை வந்த குழந்தை. உடைந்த + பலகை உடைந்த பலகை. ஸோ வந்த உடைந்த செய்த கிழிந்த காய்ந்த எல்லாமே பெயரச்ச சொற்கள். ஸோ வந்து வல்லினம் மிகாது. செய்த + பனி செய்த பனி. கிழிந்த + துணி கிழிந்த துணி. காய்ந்த + கட்டை காய்ந்த கட்டை. லாஸ்ட் 21வது கொஷின். தமிழ் எண்ணு பெயருக்குரிய எண்ணுருக்களை பொறுத்துக. தமிழ் எண்கள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஒரு சில எக்ஸாமில். ஆனால் இனிமேல் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 5 5னா ரூ. அதாவது கா ஊங்கா சா ரூ சு ஏ ஆ கு கா 0 அப்படின்றது தான் 1லேருந்து 10 வரைக்கும். நீங்கள் அதை அப்படியே வரிசையாக வந்து 3 லெட்டராக சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ 5 அப்படின்னா கா கானா 1 கா ஊ 2 காவுங்கானா 3 சா ரூனா 5. பாருங்க 5னா ரூ வந்துருச்சு. 7 7னா ஏ. 8 8னா ஆ. 3னா வந்து பாருங்கங்கா 3. 10னா கா. அது பக்கம் ஒரு 0 மாதிரி ஒரு ரவுண்டு வரும். கானா பாருங்கள். கா அப்படின்னா 1
அந்த ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட 7th ஸ்டாண்டர்டில் இயல் வந்து 3 முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஓல்டு புக்கு இயல் 4 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 38 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நம்ம ஓல்டு புக் வந்து 6லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் லைன் பை லைன் வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம். ஆல்ரெடி 6th முடிச்சிட்டோம். ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலபஸ் வைஸும் நம்ம வந்து தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தலைப்பு வந்து இடுகுறி பெயரும் காரணப்பெயரும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர். ஸோ எந்த காரணமும் கருதாமல், நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. மரம், மண், நாய், கோழி. இப்போ இடுகுறி பெயரும் காரண பெயரும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸியாக ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் தான். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், மண், நாய், கோழி. காரணம் கருதி இட்ட பெயர்கள் காரண பெயர்கள். ஸோ எந்த காரணமும் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர், காரணம் கருதி இட்ட பெயர் வந்து காரண பெயர்கள். காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். நாற்காலி. 4 கால்கள் இருப்பதனால தான் அது வந்து நாற்காலி. ஸோ காரணப்பெயர். நாற்காலி வந்து ஒரு காரணப்பெயர். பறவை, பறப்பதனால். செங்கல், சிவப்பு நிறமாக இருக்கிறதுனால செங்கல், அதுதான் செங்கல் வந்துருக்கு. முக்காலி, 3 கால் இருப்பதனால முக்காலி. கரும்பலகை, ஸோ போர்டு வந்து பிளாக்காக இருக்கிறதுனால தான் கரும்பலகை அப்படி வந்திருக்கு. ஸோ காரணம் இருக்கிறதுனால இது வந்து காரணப்பெயர். 5வது கொஸ்டின் பாருங்கள். தமிழில் டேஸ் பெயர்கள் மிகுதியாக உள்ளன. காரணப்பெயர்கள். தமிழில் வந்து காரணப்பெயர்கள் வந்து மிகுதியாக உள்ளன. இதே வந்து பிற மொழியில் வந்து இடுகுறி பெயர்கள் மிகுதியாக உள்ளன. பிற மொழிகளில் வந்து இடுகுறி பெயர்கள் வந்து மிகுதியாக உள்ளன. இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? ஸோ இடுகுறி பெயர் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். இடுகுறி பெயரை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அப்போ இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் டேஸ் என்பர். அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் வந்து இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மலை, காடு, மாடு. இப்போ மலைனா அனைத்து மலையும் குறிக்கும், காடுனா அனைத்து காடும், மாடுனா பொதுவாக மாடு, எல்லாத்தையுமே மாடுன்னு குறிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பொது பெயர். பொதுவாக காடு அப்படின்னா எல்லா காட்டுமே வந்து குறிக்கும். ஒரு சொல் எந்த காரணமும் இன்றி இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருவது தான் இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் வந்து குறிக்கும். இப்போ மாடுனா அனைத்து வகையான மாடுகளையும் வந்து பொதுவாக மாடு அப்படின்னு குறிக்கும். ஸோ அது இடுகுறி பொது பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மானா மாமரம், அதை மட்டும்தான் குறிக்கும். பலானா பலாமரம், பலாப்பழம், அதுனா அந்த கரெக்டாக குறிப்பிட்ட ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. வாழை, தென்னை, இதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னாவே எந்த காரணமும் இல்லாமல் வைத்த பெயர் தான் இடுகுறி பெயர். அது வந்து பொது பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. பொது பெயர்னால் ஸோ பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காடு, மலை, மாடு. சிறப்பு பெயர் வந்து மா, பலா, வாழை, தென்னை. அதே மாதிரி காரணப்பெயர் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். பாருங்கள். காரணம் கருதி வழங்கும் பெயர் அனைத்தும் பொதுவாக இருந்தால் அதனை காரண பொது பெயர் என்பர். காரணம் இருக்கும், அதே மாதிரி அனைத்திற்கும் பொதுவாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து காரண பொது பெயர். காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பறவை. பறவை வந்து பறப்பதனால் பறவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காரணமாக தான் அந்த பறவை அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க. அனைத்து பறவையும் குறிக்குது பறவை அப்படின்ற வார்த்தை. பறவை வந்து ஒரு காரண பொது பெயர். காரணம் கருதி வழங்கும் ஒரு சொல் குறிப்பிட்ட பொருளை மட்டும் சிறப்பித்து கூறுவதால் இதனை டேஸ் என்பர். காரண சிறப்பு பெயர்.
இப்போ காரணம் இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் சிறப்பித்து வரும். ஸோ அதான் காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வளையல். வளையல் கையில் அணியக்கூடிய வளையல், அது வட்டமாக இருக்கிறதுனால அந்த வளையல் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. கையில் அணியும் வளையல் என்பதால் சிறப்பு பெயராயிற்று. ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள். பெட்டி என்பது டேஸ் ஆகும். இடுகுறி பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். அது படிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் ஏதாவது மீனிங் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் டேஸ் என அழைக்கப்பட்டான். சித்திரையான். சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் சித்திரையான் என அழைக்கப்பட்டான். ஸோ இது ஒரு காரண பெயர். காரண பொது பெயர் டேஸ் ஆகும். வளையல். இப்போ காரண சிறப்பு பெயருக்கும் வளையல் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருந்தாங்க. காரண பொது பெயரும் வளையல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. வட்டமாக உள்ள அனைத்திற்கும் பொதுவான சொல் அப்படின்றனால வளையல் ஒரு காரண பொது பெயர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஷின் பொறுத்துக்க. இடுகுறி பொது பெயர் நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துட்டோம். காடு. இடுகுறி பொது பெயர் காடு. இப்போ காடு அப்படின்றது ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா காரணம் எதுவுமே கிடையாது. காடுன்றது பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து வகை காடுகளையும் காடு அப்படின்னு சொல்கிறதுனால இடுகுறி பொது பெயர் அது. இப்போ பனை அப்படின்றது எந்த காரணமும் கிடையாது, ஆனால் பனை அப்படின்றது ஒரு மரம், பனை மரம். இடுகுறி சிறப்பு பெயர். குறிப்பிட்ட பனை மரத்தை மட்டும் குறிப்பதனால அது இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ அந்த வார்த்தையிலே காரணம் எதுவுமே இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம இது இடுகுறி பெயர்னு கண்டுபிடிச்சிடலாம். பறவை அப்படின்றது காரண பொது பெயர். பறவை அப்படின்றதுனால பறப்பதனால் பறவை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அது இல்லாத எல்லா பறவையும் பொதுவாக குறிப்பதனால் இது காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் பாருங்கள், மரங்கொத்தி. மரத்தை கொத்தக்கூடிய அந்த பறவையை மட்டும் குறிப்பதனால் காரண சிறப்பு பெயர். ஸோ நெக்ஸ்ட்டு, வழக்கு சொற்களை நீக்கி திருத்தமான சொற்களை எழுதுக. ஸோ இது சிலபஸில் இருக்குது. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகுது, சிலபஸில் இருக்குது. பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது. பாருங்கள், அது எப்படி வந்திருக்குன்னா பள்ளிக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லக்கூடாதான், பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது. என் வீட்டில் யாருமே இல்லை. அது பாருங்கள், என் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு வரணும். என் வீட்டில் யாரும் இல்லை. எம் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை. எம் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை. அது பாருங்க, எம் ஊர் ஆற்றில் தண்ணியே இல்லை. எம் ஊர் ஆற்றில் தண்ணியே இல்லை. என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார். என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார். என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் அப்படின்னு வந்திருக்கணும். சொற்றொடர் பொருத்தம் பார்க்கலாம். சொற்கள் சேர்ந்து அமைவது டேஸ் ஆகும். சொற்றொடர். சொற்கள் சேர்ந்து அமைவது சொற்றொடர். ஒரு சொற்றொடரில் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை, பால், எண் இடங்களில் பொருத்தமாக அமைதல் வேண்டும். இவையே டேஸ் என்கிறோம். வலுவற்ற சொற்றொடர். ஒரு சொற்றொடரில் எழுவாய் அதன் பயனிலையோடு திணை, பால், எண் இடங்களில் பொருத்தமாக அமைதல் வேண்டும். இவையே வலுவற்ற சொற்றொடர் என்கிறோம். வலுவற்ற சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஸோ நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, கிளியராக பார்த்துக்கங்க. முக்கியமான கொஷின்ஸ் தான் எல்லாமே. திணை பொருத்தம். கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில் அப்படின்றது அஃறிணை எழுவாய். ஆடியது அப்படின்றது அஃறிணை பயனிலை. ஸோ அஃறிணையில் ஆரம்பித்தா அஃறிணையில் முடியணும். ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. பால் பொருத்தம். வண்டுகள் தேன் குடித்தன. இப்போ வண்டுகள் அப்படின்றது பலவின் பால் எழுவாய். குடித்தன அப்படின்றது பலவின் பால் பயனிலை. பலவின் பாலில் ஆரம்பித்தா பலவின் பாலில் முடியணும். இப்போ வண்டுகள் தேன் குடித்தது அப்படின்னு கொடுத்தா தவறு. வண்டுகள் தேன் குடித்தன. ஸோ சென்டென்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. கோலமயில் ஒயிலாக ஆடியது. வண்டுகள் தேன் குடித்தன. இப்போ ஆடியதுக்கு பதில் ஆடியன அப்படின்னு கொடுத்துருந்தா அதை நம்ம சரியாக ஆடியது அப்படின்னு எழுதணும். இங்கே குடித்ததுன்னு கொடுத்தா குடித்தன அப்படின்றது சரியாக நம்ம எழுதணும். ஸோ பலவின் பால் எழுவாய் வந்திருக்கு. பலவின் பால் பயனிலையில் முடிஞ்சிருக்கு. எண் பொருத்தம்.
விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் அப்படின்றது எழுவாய் பன்மை, பறந்தன அப்படின்றது பன்மை பயனிலை. ஸோ அப்போ வந்து பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் முடியணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய விளக்கம். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. பறந்தது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சரியாக பறந்தன அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இடப்பொருத்தம். அவன் பாடம் படித்தான். சென்டென்ஸ் பாருங்கள், அவன் பாடம் படித்தான். இப்போ அவன் அப்படின்றது படற்கை எழுவாய், படித்தான் அப்படின்றது படற்கை பயனிலை. படற்கையில் ஆரம்பித்து படற்கையில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். சிறப்பு பொருத்தம். பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார். பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார். இது பாருங்கள், பாவேந்தர் என்பது பாரதிதாசனை குறிக்கும் என்பதனால் அது சிறப்பு பெயராயிற்று. ஸோ பாவேந்தர் அப்படின்றது பாரதிதாசனை குறிக்கும் என்பதனால் அது சிறப்பு பெயராயிற்று. உயர்வு மட்டுமல்லாது இழிவு கருதியும் வருவது சிறப்பு பொருத்தம். உயர்வு மட்டுமல்லாது இழிவு கருதியும் வருவது வந்து சிறப்பு பொருத்தம். சிறப்பு பொருத்தத்திற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா, சிறப்பு பொருத்தம். இப்போ விடாது அப்படின்னு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அது சரியாக வந்து எழுதிக்கணும். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்பது சரி. கீழ்காணும் முற்று சுற்றொடரில் அமைந்துள்ள வழக்குகளை திருத்தி எழுதுக. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அரசர் பலர் வந்தார்கள். ஸோ அது தவறு. அரசர் பலர் வந்தனர். அரசர் பலர் வந்தனர். மயில்கள் ஆடியது. மயில்கள் ஆடின. மயில்கள் வந்து ஆடின. கனிமொழி பாடம் படித்தாய். படித்தாய் கிடையாது, படித்தாள். கனிமொழி பாடம் படித்தாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றாள். சென்றாள் கிடையாது, சென்றார். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார். வயலில் மாடுகள் மேய்ந்தது. சரியானது பார்த்தீங்கன்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன. வயலில் மாடுகள் மேய்ந்தன. ஸோ இதோட இயல் 4 வந்து முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஓல்டு புக்கு தமிழ் இயல் 5 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இலக்கணம் லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 38 கொஷின் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி 6th முடிச்சிட்டோம். இப்போ 7th போயிட்டுருக்கோம். 7th முடிஞ்சதுமே அடுத்து 8th 9th 10th சொல்லிட்டு ஸ்பீடாக நம்ம வந்து கொடுத்துருவோம். சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும் இது வரைக்கும் 31 வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இலக்கணம் இப்போ ஓல்டு புக் போயிட்டுருக்கு. நியூ புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கணம் ஓல்டு புக்கு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து படிங்க. ஏன்னா அந்த புக் பேக்கில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஆனால் சின்ன சின்ன வீடியோ தான், ஆனால் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அறுவகை பெயர்ச்சொற்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பெயர்ச்சொற்களை இலக்கண நூலார் டேஸாக வகைப்படுத்துவர். எத்தனை அப்படின்னா 6 வகை. அந்த 6 வகை பெயர்ச்சொற்கள் பாருங்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். ஸோ பெயர்ச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அந்த 6 வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். எல்லாம் பேசிக் தான். பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர். இப்போ பொருட்பெயரை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர். பொருட்பெயரை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உயிருள்ள பொருளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓணான், இதெல்லாம் உயிருள்ள பொருள். உயிரற்ற பொருளுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று, இதெல்லாம் வந்து உயிரற்ற பொருள். ஸோ பொருட்பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு 2ஆக பிரித்து அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். ஒரு இடத்தை குறிக்கும் பெயர்
இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் வந்து இடப்பெயர். இடப்பெயருக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். வீடு, தெரு, பள்ளி, கோவில், மக்கள், வாழிடம், தோட்டம், காடு, மலை எல்லாமே வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். ஸோ அதனால் இடப்பெயர் வீடு, தெரு, பள்ளி, கோவில், மக்கள், வாழிடம், தோட்டம், காடு, மலை. காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர். காலப்பெயருக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். நொடி, வினாடி, நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், திங்கள், ஆண்டு, பருவகாலம். ஸோ இதெல்லாம் வந்து காலப்பெயருக்கான எடுத்துக்காட்டு. ஸோ காலப்பெயர் பாருங்கள். இப்போ கிழமை அப்படின்னு கொடுத்துட்டா அது என்னென்னு யோசிக்கக்கூடாது, அது ஒரு காலம். காலப்பெயருக்கு திங்கள், ஆண்டு, பருவகாலம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிப்பது சினை. ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிப்பது சினை. முழுமையான ஒன்றன் பகுதிகளை குறிக்கும் பெயர் வந்து சினை பெயர். முழுமையான ஒன்றன் பகுதிகளை குறிக்கும் பெயர் வந்து சினை பெயர். சினை பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். மனித உறுப்புகள், விலங்கு உறுப்புகள், தாவர பகுதிகள், பொருள்களின் பகுதிகள். இதெல்லாம் வந்து நம்ம சினை பெயருக்கான எடுத்துக்காட்டை வந்து சொல்லலாம். மனித உறுப்புகள், இப்போ கை, கால் பாருங்கள், எல்லாம் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மனித உறுப்புகளை பெயர்களாக கொண்ட சினை பெயர்கள் பாருங்கள். கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கை, கால், விரல், நகம். இதெல்லாம் வந்து மனித உறுப்புகளை பெயர்களாக கொண்ட சினை பெயர்கள். இதெல்லாமே தாவர பகுதிகளின் உறுப்புகளை பெயர்களாக கொண்ட சினை பெயர்கள். வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை எல்லாமே வந்து ஒரு சினை பெயருக்கான எடுத்துக்காட்டு. தாவர பகுதிகளுடைய உறுப்பு. கோபத்திற்கான தமிழ் சொல் வந்து சினை, அதாவது சினம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சினை. கோபத்திற்கான ஒரு தமிழ் சொல் வந்து சினை அப்படின்னும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குணப்பெயரை டேஸ் எனவும் கூறுவர். குணப்பெயர் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். இப்போ குணப்பெயர்கள் டேஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும். நிறம், சுவை, அளவு, வடிவம். ஸோ இந்த பெயர் எல்லாமே குணப்பெயர் வந்து வழங்கப்படும். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். நிறங்கள், சுவைகள் எத்தனை உள்ளன? நிறங்கள் வந்து 7, சுவைகள் வந்து 6. அறுசுவை அப்படின்னு சொல்லுவோம். நிறங்கள் வந்து 7 இருக்குது. நிறங்கள் 7, சுவைகள் வந்து 6. அளவு வடிவ பெயர்கள் பாருங்கள். 10 மீட்டர் துணி, அதில் மீட்டர்னு வந்துருக்கு பாருங்கள், அதுதான் அளவு. அளவு வடிவ பெயர்கள். 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்டப்பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு. இதெல்லாம் வந்து அளவு வடிவ பெயர்கள். செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் எது அப்படின்னா தொழில் பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், கற்பித்தல். தொழில் பெயர் விகுதி பார்த்திங்கன்னா பாருங்கள், தல், தல் அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். தொழில் பெயர் விகுதிகள் வந்து ஒரு சில நான் சொல்கிறேன் பாருங்கள். தல், அல், ஹம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ. இதெல்லாம் வந்து தொழில் பெயர் விகுதிகள். அதிகமாக வர்றது தல், அல், இதெல்லாம் அதிகமாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். பொறுத்துக. பெயர் வகை பெயர். பொருட்பெயர் கண்ணன், நாற்காலி. பொருட்பெயரை நம்ம வந்து ரெண்டாக பிரித்தோம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள். அப்போ கண்ணன் அப்படின்றது ஒரு உயிருள்ள பொருள், நாற்காலின்றது ஒரு உயிரற்ற பொருள். இடப்பெயர் வேலூர், நாமக்கல். காலப்பெயர் தை, திங்கள், நண்பகல். இதெல்லாம் காலப்பெயர். சினை பெயர் முகம், கை, கால், விரல் எல்லாமே வந்து ஒரு சினை. குணப்பெயர் வட்டம், அழகு. இதெல்லாம் குணப்பெயர். தொழில் பெயர் ஆடல், பாடல், ஹல், அல். இதில் ஹல் வந்திருக்கு. முன்னே நம்ம வந்து படித்தல், தல் பார்த்தோம். ஸோ தொழில் பெயர் விகுதியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மதுரை என்பது டேஸ் பெயர். மதுரை அப்படின்றது ஒரு இடம், இடப்பெயர். மதுரை என்பது ஒரு இடப்பெயர். பூங்கொடி, பூ பறிக்கிறாள். இத்தொடரில் உள்ள பூ என்பது என்னது? பூ என்றது ஒரு சினை, சினை பெயர். பூங்கொடி, பூ பறிக்கிறாள். இத்தொடரில் உள்ள பூ என்பது வந்து சினை பெயர். சதுரம் என்பது டேஸ் பெயர். சதுரம் என்பது குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். ஸோ நெக்ஸ்ட்டு நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள். நாம் செய்திகளையும் கருத்துக்களையும் பிறரிடம் கூறும்போது சுவைப்பட கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவது உண்டு. அவை டேஸ் எனப்படும். அதான் வந்து நேர் இணை சொற்கள். நேர் இணை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கண்ணும் கருத்தும், பேரும் புகழும், ஈடு இணையற்ற, குற்றங்குறை, தங்குத்தடையின்றி. இதெல்லாம் வந்து நேர் இணை சொற்கள். கண்ணும் கருத்தும், பேரும் புகழும், ஈடு இணையற்ற, குற்றங்குறை, தங்குத்தடையின்றி.
நேர் இணைச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்க, காவேரி கண்ணும் கருத்துமாக படிப்பாள். காவேரி கண்ணும் கருத்துமாக படிப்பாள். வளவனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர். வளவனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எதிரான கருத்தை கூறும் பொழுது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் எதிர் இணை சொற்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. எதிர் இணை சொற்கள். எதிரான கருத்தை கூறும்போது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் எதிர் இணை சொற்கள். அகைன் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரிணை சொற்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். உயர்வு தாழ்வின்றி. இப்போ உயர்வு தாழ்வு அதான் எதிர் இணை. அல்லும் பகலும். அல் அப்படின்னா இரவு, பகல் அல்லும் பகலும். கீரியும் பாம்பும். ஸோ எதிரிணை சொற்கள் பாருங்கள், உயர்வு தாழ்வின்றி அல்லும் பகலும் கீரியும் பாம்பும். எதிரிணை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. கோபாலன் உயர்வு தாழ்வின்றி அனைவரிடமும் பழகும் பண்பாளர். எது உயர்வு தாழ்வின்றி. மலர்கொடியின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். மலர்கொடியின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். ஸோ நெக்ஸ்ட்டு, உரிய இடத்தில் இணை சொற்களை எடுத்து எழுதுக. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் டேஸ் களைய பாடுபட்டார். ஏற்றத்தாழ்வு. ஏற்ற தாழ்வு. கட்டுரை எழுதும்போது டேஸ் எழுதுதல் வேண்டும். பத்தி பத்தியாக. கட்டுரை எழுதும்போது பத்தி பத்தியாக எழுதுதல் வேண்டும். உலகம் சூரியனை சுற்றுவதால் டேஸ் தோன்றுகிறது. இரவு பகல். உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். பேருந்தில் இடம் பிடிக்க டேஸ் ஏறினேன். அடித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை டேஸ் போற்றி புகழ்ந்தனர். கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. பாருங்க, இதெல்லாம் அரபு எண்கள்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதான் தமிழ் எண்கள். 10 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். கா ஊங்கா சா ரூ சு ஏ ஆ கு கா 0 அதான் 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ 7க்கு பாருங்கள் ஏ, 5க்கு ரூ, 10க்கு கா போட்டு ஒரு 0 மாதிரி, 2க்கு ஊ, 9க்கு கு, 8க்கு ஆ. 1லேருந்து 9 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 10னா கா 0 வரும். அப்போ 1க்கு கா. கடைசி கொஷின் 38. 18 மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்தையோ உயிர்மெய் எழுத்தையோ தொடர்ந்து டேஸ் வரிசையாக வரும். எது அப்படின்னா மெய்யெழுத்து. 18 மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்தையோ உயிர்மெய் எழுத்தையோ தொடர்ந்து மெய்யெழுத்து வரிசையாக வரும். ஸோ இதோட இயல் 5 முடிஞ்சது. இன்னும் ஒரு 4 இயல் தான், டக்குன்னு முடிச்சுட்டு 8க்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஓல்டு புக்கு இயல் 6 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 33 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கு தமிழ் நம்ம முடிச்சிட்டோம் இலக்கணம். இப்போ 7th இயல் 6 வரைக்கும் வந்துட்டோம். அதே மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 7th தமிழ் இயல் 6 வினை முற்று பெயரெச்சம் வினையெச்சம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும். வினை முற்று. செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல் வினை முற்று. இரண்டாவது பாருங்கள். வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதனால் இது டேஸ் ஆகும். ஆன்சர் வினைமுற்று. இப்போ வந்தான் என்பது ஒரு செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதால் இது வினைமுற்று ஆகும். வந்தான் என்னும் சொல் எந்த காலத்தை காட்டுகிறது?
வந்தான் எனும் சொல் பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை காட்டுகிறது. வந்தான். அடுத்து பாருங்கள், வந்தான் எனும் சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும்? நிகழ்காலம் பார்த்திங்கன்னா வருகின்றான், எதிர்காலம் வந்து வருவான். வந்தான் அப்படின்றது இறந்த காலம், வருகின்றான் நிகழ்காலம், வருவான் வந்து எதிர்காலம். வினை முற்று என்பது 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்தும் டேஸ் ஆகியவற்றை காட்டும். திணை, பால், எண், இடம். வினை முற்று என்பது 3 காலங்களில் ஒன்றை உணர்த்தும் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். இப்போ 3 காலம்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ இதில் ஏதோ ஒரு காலத்தை வந்து காட்டும். அது இல்லாமல் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வந்து காட்டும். பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல். பழுத்த எனும் சொல் வந்து முற்று பெறாத வினை சொல். ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் டேஸ் ஆகும். பெயரெச்சம். ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் பெயரெச்சம் ஆகும். பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல். இச்சொல் டேஸ் எனும் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவு பெறுகிறது. ஆன்சர் வந்து பழம். பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல். இச்சொல் பழம் எனும் பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெறுகிறது. ஸோ பழுத்த பழம். பழுத்த பழம் எனும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது. இதனை நிகழ்காலம் எதிர்காலமாக மாற்றுக. நிகழ்காலம் வந்து பழுக்கின்ற பழம், எதிர்காலம் வந்து பழுக்கும் பழம். ஸோ பழுத்த பழம் அப்படின்றது இறந்த காலம், பழுக்கின்ற பழம் நிகழ்காலம், பழுக்கும் பழம் வந்து எதிர்காலம். வினையை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். வினையெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். எடுத்து எனும் முற்று பெறாத வினை சொல் டேஸ் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது. வந்தான். எடுத்து என்னும் முற்று பெறாத வினை சொல் வந்தான் எனும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது. எடுத்து வந்தான் எனும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது. இப்போ எடுத்து வந்தான் என்பது வினையெச்சம். அது வந்து ஒரு இறந்த காலத்தில் வந்துள்ளது. இதனை நிகழ்காலம் எதிர்காலமாக மாற்றுக. நிகழ்காலம் வந்து எடுத்து வருகின்றான், எதிர்காலம் வந்து எடுத்து வருவான். ஸோ இதெல்லாம் என்னது? வினையெச்சம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் பழுத்த பழம் பெயரெச்சம். பழுத்த பழம் பெயரெச்சம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்தான். இப்போ வந்தான்றது பார்த்திங்கன்னா வினைமுற்று. வந்தான் வந்து வினைமுற்று, பழுத்த பழம் வந்து பெயரெச்சம், எடுத்து வந்தான் அப்படின்றது வினையெச்சம். ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள். இந்த மாதிரி கொஷின் தான் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. படித்தான் என்பது வினைமுற்று. இச்சொல்லின் பெயரெச்சம் வினையெச்சம் எழுதுக. ஏதோ ஒன்று கேட்பாங்க. இப்போ வந்து படித்தான் என்பது வினைமுற்று, பெயரெச்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. பெயரெச்சம் அப்படின்னா படித்த. படித்தான் வந்து வினைமுற்று, படித்த என்பது பெயரெச்சம், படித்து என்பது வினையெச்சம். வந்தான் என்பது வினைமுற்று. இச்சொல்லின் பெயரெச்சம் வினையெச்சம் எழுதுக. வந்த என்பது பெயரெச்சம், வந்து என்பது வினையெச்சம். வந்தான் என்பது எனது வினைமுற்று. வந்தான் வந்து வினைமுற்று, வந்த பெயரெச்சம், வந்து வினையெச்சம். கண்டான் என்பது வினைமுற்று. இச்சொல்லின் பெயரெச்சம் வினையெச்சம் எழுதுக. கண்டான் என்பது வினைமுற்று, அதனுடைய பெயரெச்சம் வந்து கண்ட. கண்ட அப்படின்றது பெயரெச்சம், கண்டு அப்படின்றது வினையெச்சம். கேட்டான் என்பது வினைமுற்று. இச்சொல்லின் பெயரெச்சம் வினையெச்சம் எழுதுக. கேட்டான் வந்து வினைமுற்று, அப்போ கேட்ட வந்து பெயரெச்சம், கேட்டு வந்து வினையெச்சம். ஸோ நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள். இது பார்த்திங்கன்னா அலகு 3ல் வந்து கவர் ஆகுது.
அழகு 3 பார்த்தீங்கன்னா எழுதும் திறன். அதில் வந்து ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கவர் ஆகுது. நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி தனியாகவும் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே டேஸ் எனப்படும் மரபு. ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும். மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது டேஸ் ஆகும். மரபு பிழை. மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை ஆகும். யானை கன்று என்பது மரபு சொல். இதனை டேஸ் என கூறுவது மரபு பிழை. யானை குட்டி. இப்போ யானை கன்று என்பது சரியானது. யானை குட்டி என்பது மரபு பிழை. யானை கன்று என்பது மரபு சொல். இளமை மரபு சொற்கள். ஸோ இளமை பெயர்களும் கொடுத்துருக்காங்க அழகு 3ல். தாவரங்கள் காய்களின் இளமை மரபு பாருங்கள். அவரை பிஞ்சி. அவரை வந்து பிஞ்சி. வெள்ளரி பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, தென்னை குறும்பை, வாழை கச்சல், மாவடு. ஸோ காய்களின் இளமை மரபு பாருங்கள். அவரை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, தென்னங்குறும்பை, வாழைக்கச்சல், மாவடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். விலங்குகளுடைய இளமை மரபு பாருங்கள். குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, கழுதை குட்டி, பன்றி குட்டி, ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. ஸோ விலங்குகளுடைய இளமை மரபு நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வர்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்டாண்டர்டு 7th அளவாக கொடுத்துருக்காங்க. குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, கழுதை குட்டி, பன்றி குட்டி, ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. விலங்குகளுடைய இளமை மரபு பாருங்கள். எருமை கன்று, மான் கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை. எருமைக்கன்று, மான்கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை. ஒளி மரபு சொற்கள் பாருங்கள். குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கிளி கொஞ்சும், கூகை குளரும். ஒளி மரபு சொற்கள் வந்து குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கிளி கொஞ்சும், கூகை குளரும். இதில் பாருங்கள். குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும். குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும். வினை மரபு சொற்கள் பாருங்கள். அப்பம் தின். அப்பம் தின், காய்கறி அரி, இலை பறி, நெல் தூற்று. அப்பம் தின், காய்கறி அரி, இலை பறி, நெல் தூற்று. களை பறி, பழம் தின், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, மலர் கொய். களை பறி, பழம் தின், நீர் பாய்ச்சி, பாட்டு பாடு, மலர் கொய். 27 பொறுத்துக நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம். காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ் எண்களை கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. 28வது கொஷின் பாருங்கள். கா ஊ. கானா வந்து 1, ஊனா 2. அதுக்கு தான் பாருங்கள். கானா 1, ஊனா 2, அது கூட்டினா வந்து 3. 3னா கா. 29 பாருங்கள். சா கா. சா அப்படின்னா 4, கானா 3, அது கூட்டினா 7. 7க்கு வந்து ஏ. ரூனா 5. 5 + 5 10. 10க்கு வந்து கா 0. அதாவது கா போட்டு இப்படி பக்கம் ஒரு 0 மாதிரி. நம்ம வசதிக்கு நம்ம 0ன்னு படிச்சுக்கலாம். ஊ சூ பாருங்கள். ஊ சூ இல்லை ஊ சா. ஊனா 2, சானா 4, அப்போ கூட்டினா வந்து 6. அது வந்து கூ. கா ஊங்கா, சா ரு சு, ஏ ஆ
கு கா 0 அந்த 1லேருந்து 10 வரைக்கும் அது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அகர வரிசையில் அமைக்க சாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அகர வரிசை வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனால் கட்டாயம் 4 கொஷின் வந்து கேட்பாங்க. 4 கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 4-5 கொஷின் வந்து வரிசையாக கேட்டிருக்காங்க. வரிசையாக அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பாருங்கள், சீப்பு, சங்கு, சைதை, செப்பு, சூளை, சேவல், சாவி, சுக்கு, சோலை, சிலை, சொல், சௌமியன், சக்கரம், சீரகம், சென்னை, சாறு, செல்வம், சுண்ணம், சூது, செடி. ஒரு பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல பாருங்கள், சக்கரம், சங்கு. இது சக்கரம், சங்கு. இதில் எந்த சா ஃபஸ்ட்டு வரும்னா, அதாவது இக்கு இங்கு. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாவது எழுத்து பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ இக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ சக்கரம். சங்கு அப்போ இங்கு அது வந்து சாலை 2 தான் இருக்குது, அதனால் சங்கு அடுத்து வரும். ஸோ சாவி, சாறு. இப்போ 2 இருக்குது பாருங்கள், சாவி, சாறு. அப்போ இவ்வுக்கு அடுத்து தான் இரு வந்து வருது. அப்போ வந்து சாவி அடுத்து தான் வந்து சாறு. சிலை அதில் 1 தான் இருக்குது. சீப்பு, சீரகம். அப்போ இப்புக்கு அடுத்து தான் இரு வர்றதுனால இப்போ வந்து சீப்பு, சீரகம் 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வருது. அடுத்து சீரகம். சுக்கு, சுண்ணம். அப்போ சுக்கு, சுண்ணம். அப்போ இக்கா இன்னான்னு பார்த்தா இக்கு தான் வரணும். இப்போ சூது, சூளை. அப்போது வந்து இத்து தான் லை, அதாவது இல்லு இருக்குது, இத்து இருக்குது. அப்போ இத்து தான் வந்து முன்னாடி வரும். சூது அடுத்து சூளை. செடி, செப்பு. அது அப்புறம் இட்டுக்கு அடுத்து தான் இப்போ வரதுனால செடி, செப்பு. செல்வம், சென்னை. இல்லுக்கு அடுத்து தான் இன்னு, அதனால் வந்து முதல்ல வந்து செல்வம், அடுத்து வந்து சென்னை. சேவல் 1 தான். சைதை, சொல், சோலை, சௌமியன். இவ்வளோ பெரிய லென்த்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 5 அவ்வளோதான். இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 33வது கொஷின். உரிய தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ பாருங்கள், பஞ்சம். பஞ்சம் அப்படின்னா வறட்சி. சூரியன்னா கதிரவன். சேமம்னா நலம். தேசம்னா நாடு. சொத்துனா உடைமை. ஆசைனா அவா. ஸோ பஞ்சம்னா வறட்சி, சூரியன்னா கதிரவன், சேமம்னா நலம், தேசம்னா நாடு, சொத்து அப்படின்னா உடைமை, ஆசைனா அவா. ஸோ இதோட 7th இயல் 6 வந்து முடிஞ்சது. இன்னொரு 3 இயல் முடிச்சிட்டோம்னா 8th வந்து மூவ் ஆகிடலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 7th தமிழ் இயல் 7 இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 72 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி 6th முடிச்சுட்டு 7th இயல் 7 வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் 6th வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கில் இலக்கணம் லைன் பை லைன் கொடுத்துருவோம். அது இல்லாமல் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் தேவையில்லை, நான் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 3 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேற்றுமை, அடைமொழி, மூவகை போலிகள். ஸோ இதை பற்றி தான் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் டாபிக் பார்த்திங்கன்னா வேற்றுமை. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் எனப்படும். வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உறுப்புகளை டேஸ் என்பர். வேற்றுமை உறுப்புகள். பெயர் சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உறுப்புகளை வேற்றுமை உறுப்புகள் என்பர். பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு டேஸ் எனப்படும். வேற்றுமை உறுப்பு. பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு வேற்றுமை உறுப்பு எனப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 8 வகைப்படும் வேற்றுமை. அந்த 8 வேற்றுமைகள் பாருங்கள். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை,
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சரி பண்ணிக்கலாம். 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, மொத்தம் வந்து வேற்றுமை வந்து 8 வகைப்படும். இயல்பான பெயர் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. அதாவது இப்போ இயல்பான பெயர்னா எழுவாய். எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை டேஸ் எனவும் கூறுவர். எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை எனவும் கூறுவர். ஸோ முதல் வேற்றுமையுடைய வேறு பெயர் வந்து எழுவாய் வேற்றுமை. வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னா முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை, ரெண்டுமே ஒன்று தான். வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். 9வது கொஷின், முதல் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. கண்ணன் வந்தான் வினை பயனிலை. வந்தான் என்ற அந்த வினை பயனிலையோடு முடிந்திருக்கு. கண்ணன் வந்தான் என்பது வினை பயனிலை. அவன் கண்ணன், அந்த கண்ணன் அப்படின்றது பெயர். ஸோ பயனிலையில் வந்து பெயர் வந்திருக்கிறதுனால பெயர் பயனிலை. அவன் யார், ஸோ வினாவோட முடிஞ்சிருக்கு, அதனால் வினா பயனிலை. ஸோ முதல் வேற்றுமை பார்த்திங்கன்னா வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடியும். ஸோ அதுதான் பாருங்கள், கண்ணன் வந்தான் வினை பயனிலை, அவன் கண்ணன் பெயர் பயனிலை, அவன் யார் வினா பயனிலை. முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமையின் தனி உருபு. தனி உருபு பார்த்திங்கன்னா இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு வந்து கிடையாது. ஸோ முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமையின் தனி உருபு வந்து இல்லை. பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது டேஸ் ஆகும். 2ஆம் வேற்றுமை முக்கியமான கொஷின். பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமையின் உருபு எது அப்படின்னா ஐ. 2ஆம் வேற்றுமையின் உருபு வந்து ஐ. 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், வளவன் செய்யுளை படித்தான். செய்யுளை ஐ வந்திருக்கு பாருங்கள், செய்யுளை. கமலா திருக்குறளை கற்றாள், இங்கே ஐ வந்திருக்கு. ஸோ வளவன் செய்யுளை படித்தான், கமலா திருக்குறளை கற்றாள். ஸோ ரெண்டுமே வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு. மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் பாருங்கள், ஆல், ஆண், ஒடு, ஓடு, உடன். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து ஆல், ஆண், ஒடு, ஓடு, உடன். மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தச்சனால் ஆள் வந்திருக்கு பாருங்கள், நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தூங்குகையான் ஓங்கு நடை, இங்கே தூங்குகையான் ஆண் வந்திருக்கு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆண். தாயோடு மகள் வந்தாள், தாயோடு. தந்தையோடு தாய் வந்தாள், தந்தையோடு. தந்தையுடன் தம்பியும் வந்தான், தந்தையுடன். தந்தையுடன் தம்பியும் வந்தான். ஸோ மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது, தூங்குகையான் ஓங்கு நடை, தாயோடு மகள் வந்தால், தந்தையோடு தாய் வந்தால், தந்தையுடன் தம்பியும் வந்தான். நான்காம் வேற்றுமை உறுப்பு பார்த்திங்கன்னா கு. நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து கு. நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார். தலைவர் நந்தினிக்கு கு வந்திருக்கு, நந்தினிக்கு பரிசு வழங்கினார். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. கொடையில் சிறந்தவர் பாரி. கொடையில் இல் வந்திருக்கு, கொடையில் சிறந்தவர் பாரி. இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி.
இன்னும் வந்திருக்கு. இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி. 6ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா அது. 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து அது. 6ஆம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு ராமனது வீடு. ராமனது. எனது. எனது புத்தகம். 6ஆம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து ராமனது வீடு, எனது புத்தகம். 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் கண், உள், மேல், கீழ். 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண், உள், மேல், கீழ். 7ஆம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக. வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது. வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. பெட்டிக்குள் உள் வந்திருக்கு. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. கூரையின் மேல் சேவல் உள்ளது. கூரையின் மேல் சேவல் உள்ளது. கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது. கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது. ஸோ 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண், உள், மேல், கீழ். ஸோ அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கோங்க. 8ஆம் வேற்றுமை உறுப்பு. 8ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்திங்கன்னா இல்லை. முதல் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது. ஸோ 8ஆம் வேற்றுமையை டேஸ் எனவும் கூறுவர். விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை எனவும் கூறுவர். இதே முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை எனவும் கூறுவர். பெயர் சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தற் பொருளில் வருதனை டேஸ் என்பர். விழி வேற்றுமை. பெயர் சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தற் பொருளில் வருதனை விழி வேற்றுமை என்பர். விழி வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. கந்தா வா. விழி வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வந்து கந்தா வா. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள். அமுதா டேஸ் எழுதினாள். பாடத்தை ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. அமுதா பாடத்தை எழுதினாள். முருகன் டேஸ் உயர்ந்தான். உழைப்பால் ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். பண்டைய மன்னர்கள் தமிழ் டேஸ் பாடுபட்டனர். வளர்ச்சிக்கு கு என்கிற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடைப்பு குறிக்குள் இருக்கும் சொல்லுடன் பொருத்தமான வேற்றுமை உறுப்பை இணைத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ பாருங்கள், கலைச்செல்வன் டேஸ் முறித்தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிளை. இந்த மாதிரி கொஷின் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வேற்றுமை உறுப்பை இணைத்து வந்து எழுதணும். ஸோ ஆன்சர் பாருங்கள், கிளையை. இதில் எந்த வேற்றுமை வந்திருக்கு? 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ வந்திருக்கு. பாடம் படிக்கப்பட்ட டேஸ் படிக்கப்பட்டது. இங்கே ராமனு கொடுத்துங்கிறாங்க. ராமனால். ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு. பாடம் ராமனால் படிக்கப்பட்டது. பாடல் எழுதிய டேஸ் பரிசு கிடைத்தது. புலவர். அதாவது புலவருக்கு. கு என்பது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இது டேஸ் சட்டை. கபிலன். அதாவது கபிலனின் இன் அப்படின்ற 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு. இது கபிலனின் சட்டை. டேஸ் இலக்குமி பாடுகிறாள். மேடை. மேடையில். அதாவது இல் அப்படின்ற 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு. இல்லை இன்னும் ரெண்டுமே வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு. மேடையில் இலக்குமி பாடுகிறாள். 2வது தலைப்பு அடைமொழி. பல வகைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டும் பொழுது அதன் வகை குறித்து ஐயம் ஏற்படலாம். எனவே அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்காக தனி சொல்லை பயன்படுத்துவர். அத்தனி சொல் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து அடைமொழி. ஸோ அடைமொழிக்கான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. பல வகைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டும்போது அதன் வகை குறித்து ஐயம் ஏற்படலாம். எனவே
அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்கு தனி சொல்லை பயன்படுத்துவர். அது தனி சொல் அடைமொழி எனப்படும். பொருள்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் டேஸ் எனப்படும். இனமுள்ள அடைமொழிகள். பொருள்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழிகள் எனப்படும். 38வது கொஸ்டின் பாருங்கள். இனமுள்ள அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், வெண்ணிலவு, கருங்காக்கை, செங்கதிரேன், செந்தாமரை, செஞ்ஞாயிறு, செந்தமிழ், பார்க்குடம், பூமரம், வெள்ளைப்பூனை. ஸோ இதெல்லாம் இனமுள்ள அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு. வெண்ணிலவு, அதாவது வெண்மையான நிலவு. கருங்காக்கை, கருப்பாக இருக்கக்கூடிய காக்கை கருங்காக்கை. ஸோ அதே மாதிரி தான் செங்கதிரேன், செந்தாமரை, செஞ்ஞாயிறு, செந்தமிழ், பார்க்குடம், பூமரம், வெள்ளைப்பூனை. இனமுள்ள அடைமொழிகள் இருப்பது போன்று இனமில்லா அடைமொழிகள் உள்ளன. அவை கருநிலவு, வெண்காக்கை, கருங்கதிரேன், உப்பளம், தோய்தயிர், ஊர்மன்றம். ஸோ இனமில்லா அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு கருநிலவு, வெண்காக்கை, கருங்கதிரேன், உப்பளம், தோய்தயிர், ஊர்மன்றம். 3வது தலைப்பு மூவகை போலிகள். ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேஸ் என்பர். போலி. ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை போலி என்பர். ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது டேஸ் எனப்படும். போலி. ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது போலி எனப்படும். போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். போலி 3 வகைப்படும். மூவகை போலிகள். முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலி. இந்த 3 வகை போலிகள் இல்லாமல் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். மூவகை போலிகள் முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலி. இறுதிப்போலியை டேஸ் எனவும் கூறுவர். கடைப்போலி. இறுதிப்போலியை கடைப்போலி எனவும் கூறுவர். ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற்போலி. ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற்போலி. பாருங்கள், முதல் போலிக்கான எடுத்துக்காட்டு மஞ்சு, மைஞ்சி, மயல், மையல், பசல், பைசல். ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி. ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி. ஸோ இடைப்போலிக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். முரசு, முரைசு, இளஞ்சி, இளைஞ்சி, அமைச்சு, அமைச்சு, அரையர், 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 அரையர். ஸோ இடைப்போலிக்கான எடுத்துக்காட்டு. ஒரு சொல்லின் ஈட்டெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இறுதிப்போலி. இறுதிப்போலியை கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதிப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. அறம், அரண், முகம், முகன், அகம், அகன், பந்தல், பந்தர், குடல், குடர், நிலம், நிலன், சாம்பல், சாம்பர். ஸோ இறுதிப்போலி இறுதி எழுத்து மட்டும் மாறி வரும், ஆனால் பொருள் மாறாது. ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறியுள்ளன, இருப்பினும் பொருள் மாறவில்லை. இதனை டேஸ் என்பர். முற்றுப்போலி. ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறியுள்ளன, இருப்பினும் பொருள் மாறவில்லை. இதனை முற்றுப்போலி என்பர். முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், 5 ரூபாய், இங்கே 5 ரூபாய். 3 எழுத்துமே மாறி இருக்கு பாருங்கள். 5, 5. ஸோ இதான் முற்றுப்போலி. மாதிரி வினாக்கள். 5 பழங்கள் வாங்கி வா என்பது முற்றுப்போலி.
ஸோ 3 எழுத்துமே 5 அப்படின்ற 3 எழுத்துமே வந்து மாறி இருக்குது. ஆனால் பொருள் மாறல, முற்றுப்போலி. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பது இறுதி போலி. அரண்னு எழுதலாம், அறம் அப்படின்னும் எழுதலாம். மல்லிகை பந்தரின் கீழே தங்கினான். இது வந்து கடைப்போலி. இது பந்தர் அப்படின்ற அந்த இது வந்து இறுதி எழுத்து வந்து மாறினாலும் ஆனால் வந்து பொருள் மாறல, அதனால் கடைப்போலி. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிவோம். ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ பாருங்கள், அனுமதி தமிழ் சொல் வந்து இசைவு. அனுமதி இசைவு. ஆதவன் ஞாயிறு. ஆரம்பம் தொடக்கம். ஆஸ்தி சொத்து. இம்சை துன்பம். அனுமதி இசைவு, ஆதவன் ஞாயிறு, ஆரம்பம் தொடக்கம், ஆஸ்தி சொத்து, இம்சை துன்பம். இருதயம். இருதயம் தமிழ் சொல்வது நெஞ்சகம். ஈசன் இறைவன். உபசரித்தல் விருந்தோம்பல். உபயம் திருப்பணியாளர் கொடை. உஷார் விழிப்பு. இருதயம் வந்து நெஞ்சகம், ஈசன் இறைவன், உபசரித்தல் விருந்தோம்பல், உபயம் திருப்பணியாளர் கொடை, உஷார் விழிப்பு. யதார்த்தம் பாருங்கள், யதார்த்தம்னா இயல்பு. ஐதீகம் உலக வழக்கு. காகிதம் தாள். கிரீடம் மணிமுடி. குபேரன் பெருஞ்செல்வன். யதார்த்தம் இயல்பு. ஐதீகம் உலக வழக்கு. காகிதம் தாள். கிரீடம் மணிமுடி. குபேரன் பெருஞ்செல்வன். இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? ஸோ பாருங்கள், அந்தஸ்து அப்படின்றது பிறமொழி வார்த்தை. இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படின்னா கொடுங்கோல் அரசன் கொடுமை செய்தான். அக்கிரமம் என்பது பிறமொழி, கொடுமை தான் தமிழ் சொல். ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசம் அப்படின்னா வானத்தில், பட்சினா பறவை பறந்தது. ஆகாசத்தில் பட்சி பறந்தது அப்படின்னா வானத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா? பாருங்கள், புஷ்பம்னா மலர், அபிஷேகம்னா திருமுழுக்கு. திருமுழக்கு. மலரின்றி திருமுழக்கு உண்டா? அடுத்து, குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. ஸோ கண் திருஷ்டி அப்படின்றது கண்ணேறு. குழந்தைக்கு கண்ணேறு சுற்றி போடு. ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழ் எண்களின் கூடுதல் காண்க. கா ப்ளஸ் கான்னு கொடுத்துருக்காங்க. கானா 1. ஸோ 1 + 1 வந்து 2. 2 அப்படின்னா ஊ. 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் எண்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. காவுங்கா, சாரூசு, ஏ ஆ கு கா 0. அதான் 1லேருந்து 10 வரைக்கும். இப்போ சா ரூ அப்படின்னா சானா 5, ரூனா சானா வந்து 4, ரூனா 5, கூட்டினா 9. 9க்கு வந்து கூ. ஊ ngா. ஊ அப்படின்னா 2, கானா 3, கூட்டினா 5, 5 அப்படின்னா ரூ. கூ. கூ ப்ளஸ் கானா. கூனா 9, கானா 1, 9 1 கூட்டினா 10, 10க்கு வந்து கா 0. அகர வரிசையில் அமைக்க. தா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், தை, தீ, தென்னை, தாமரை, தூண், தேன், தட்டு, திண்ணை, துணி, தொட்டி, தோட்டம், தயிர், திரள், தூள், திண்ணன், தோணி, தோடு, தீனி. ஸோ நிறைய பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசெல்லாம் வராது. ஒரு 5 6 வார்த்தைகள் தான் வந்து கொடுப்பாங்க. கூ ப்ளஸ் கா. கூ அப்படின்னா 9, கானா 1, 9 + 1 10, 10க்கு வந்து கா 0. அகர வரிசையில் அமைக்க. அகர வரிசை கிளியராக வாய்ப்பாடு வந்து வாய்ப்பாடு எடுத்து அந்த வரிசை பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாயம் ஒரு 4 கொஷின் வரும். ஸோ இதில் தா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தை, தீ, தென்னை, தாமரை, தூண், தேன், தட்டு, திண்ணை, துணி, தொட்டி, தோட்டம், தயிர், திரள், தூள், திண்ணன், தோணி,
தோடு, தீனி. ஸோ பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5-6 வார்த்தைகள். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ பாருங்கள், தட்டு தயிர். ஸோ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்போது இரண்டாவது எழுத்து வந்து பார்த்துக்க வேண்டியதான். இட்டு ஈ. ஸோ அப்போ இட்டு வரும். தட்டு தயிர். ஸோ தாக்கு அடுத்து தாமரை. தாக்கு அடுத்து தீ வந்து 3 வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்னு 2 பாருங்கள். இன்னுக்கு அடுத்து நை வர்றதுனால இது. அடுத்து வந்து திரள். அடுத்து தீனி, துணி, தூள், தூள், தென்னை, தேன், தை, தொட்டி, தொடு, தோட்டம், தோணி. நீங்கள் வாய்ப்பாடு எடுத்து நல்லா கிளியராக அந்த வரிசை வரிசையாக இருக்கட்டும், எல்லா வரிசையும் சரியாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து ஒரு 4 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். வேற்றுமை உருவுகளை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக. முகிலன் படம் டேஸ் பார்த்தான். ஐ வந்து கொடுத்துருக்காங்க. முகிலன் படத்தை பார்த்தான். ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு. படம் முகிலன் டேஸ் வரையப்பட்டது. ஆள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆள் வந்து 3ஆம் வேற்றுமை உருவு. படம் முகிலனால் வரையப்பட்டது. முகிலன் கல்வி டேஸ் சிறந்தவன். இல் வந்து கொடுத்துருக்காங்க. முகிலன் கல்வியில் சிறந்தவன். இல் என்பது 5ஆம் வேற்றுமை உருவு. முகிலன் டேஸ் படம் சிறப்பானது. அது கொடுத்துருக்காங்க. முகிலனது படம் சிறப்பானது. அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. ஸோ இதோட இயல் 7 வந்து முடிஞ்சுது. இயல் 8 வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஓல்டு புக்கு இயல் 8 இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். டோட்டலாக ஒரு 40 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணம் அப்படின்னா இலக்கணம் மட்டும் கிடையாது. இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியிலேருந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே, சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். இந்த இலக்கணம் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் செய்யுள், உரைநடை, இது சார்ந்து வரக்கூடிய சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எல்லாமே இந்த இலக்கணம் முடிச்சுட்டு நம்ம அது தனியாக வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ ஓல்டு புக்கில் என்னென்ன சிலபஸுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இயல் 8ல் சொல், பகாப்பதம், பகுபதம், இந்த 2 டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது டேஸ் எனப்படும். சொல். ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். சொல்லின் வகைகள் எத்தனை அப்படின்னா 4 வகைகள் வந்து இருக்குது. சொல்லின் வகைகள்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல்லின் வகைகள் வந்து 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல்லின் வேறு பெயர்கள்: பதம், மொழி, கிளவி. சொல்லின் வேறு பெயர்கள் வந்து பதம், மொழி, கிளவி. ஒரு சொல் பல பொருள், அந்த டாப்பிக்கில் வந்து இது வந்து கவர் ஆகும். பதம் 2 வகைப்படும். அவை பகுபதம், பகாப்பதம். பதம் வந்து 2 வகைப்படும்: பகுபதம், பகாப்பதம். ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது டேஸ் எனப்படும். ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 42 இருக்குது. இந்த 42 நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளும் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸில் 42 மட்டும் தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. தை, பை, கை, பூ, தீ, வை, தா, ஈ, கா. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து தை, பை, கை, பூ, தீ, வை, தா, ஈ, கா.
எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது டேஸ் எனப்படும். எழுத்து தொடர்மொழி. எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது எழுத்து தொடர்மொழி எனப்படும். எழுத்து தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. நூல், எழுதுகோல், வீடு, மகன், சந்தை, மாடு. இதெல்லாம் எழுத்து தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு. பகுத்தல் என்றால் டேஸ் என்பது பொருள். பகுத்தல் என்றால் பிரித்தல். பகுத்தல் என்றால் பிரித்தல் என்பது பொருள். பகா என்றால் டேஸ் என்பது பொருள். பிரிக்க இயலாதது. பகா என்றால் பிரிக்க இயலாதது என்பது பொருள். பிரிக்கவியலாத சொல் டேஸ் எனப்படும். பகாப்பதம். பிரிக்கவியலாத சொல் பகாப்பதம் எனப்படும். பகாப்பதம் எத்தனை வகைப்படும்? பகாப்பதம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம். பகாப்பதம் 2 வகைப்படும். பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம். பெயர் பகாப்பதம் எடுத்துக்காட்டு தருக. மண், கல், பொன். ஸோ இதெல்லாம் பெயர் பகாப்பதம், பிரிக்க இயலாது பகாப்பதம். வினை பகாப்பதம் நட, வா, போ, செய், நில். இதெல்லாம் வினை சார்ந்த பகாப்பதம். ஸோ இதுவும் பிரிக்க முடியாது. பெயர் பகாப்பதம்னா மண், கல், பொன். வினை பகாப்பதம் நட, வா, போ, செய், நில். பகுக்க இயலும் சொற்களை டேஸ் என்பர். பகுபதம். பகுக்க இயலும் சொற்களை பகுபதம் என்பர். பகுபதத்தை எத்தனை உறுப்புகளாக பிரிக்கலாம்? 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். பகுபதத்தை 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். பகுபத உறுப்புகளின் பெயர்கள்: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகளை 6 வகையாக பிரிக்கலாம். அதான் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ நெக்ஸ்ட் சொற்றொடர் வகைகள். சொற்றொடர் உணர்த்தும் பொருளை கொண்டு டேஸ் என வகைப்படுத்துவர். 4. சொற்றொடர் உணர்த்தும் பொருளை கொண்டு 4 என வகைப்படுத்துவர். ஸோ அந்த சொற்றொடரின் 4 வகைகள் பாருங்கள். செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர். இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயம் கொஷின் வரும். ஸோ சொற்றொடர் 4 வகைப்படும். செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர். கீழுள்ள சொற்றொடரை வகைப்படுத்துக. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது ஒரு செய்தி தொடர். நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது, செய்தி தொடர். உன் இருப்பிடம் எங்குள்ளது? வினா தொடர். உன் இருப்பிடம் எங்குள்ளது? வினா தொடர். இளமையில் கல், கட்டளை தொடர். இளமையில் கல், கட்டளை தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு? உணர்ச்சி தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு? உணர்ச்சி தொடர். காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார். செய்தி தொடர். காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார், செய்தி தொடர். உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா? வினா தொடர். உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா? வினா தொடர். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன், எதிர்மறை தொடர். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன். வந்திலன் என்பது ஒரு எதிர்மறை தொடர். என்னே தாஜ்மஹாலின் அழகு? உணர்ச்சி தொடர். என்னே தாஜ்மஹாலின் அழகு? உணர்ச்சி தொடர். வீட்டை தூய்மையாக வைத்திரு, கட்டளை தொடர். வீட்டை தூய்மையாக வைத்திரு, கட்டளை தொடர். சொற்றொடர் மாற்றங்கள். முயன்றால் முடியாதது உண்டோ? செய்தி தொடராக மாற்றுக. பாருங்கள், முயன்றால் அனைத்தும் முடியும். முயன்றால் முடியாதது உண்டோ செய்தி தொடராக மாற்றும் போது முயன்றால் அனைத்தும் முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய், செய்தி தொடராக மாற்றுக.
நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய். அது வந்து செய்தி தொடராக மாற்றும்போது நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். திறனாளியாரை மதித்தல் வேண்டும். கட்டளை தொடராக மாற்றுக. மாற்றுத்திறனாளியாரை மதி. மாற்றுத்திறனாளியரை மதித்தல் வேண்டும். கட்டளை தொடராக மாற்றுக. மாற்றுத்திறனாளியரை மதி அப்படின்றது கட்டளை தொடர். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உடன்பாட்டு தொடராக மாற்றுக. உழைப்புக்கு ஊதியம் உண்டு. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உடன்பாட்டு தொடராக மாற்றுக. உழைப்புக்கு ஊதியம் உண்டு. நான் திருக்குறள் படித்தேன். வினா தொடராக மாற்றுக. நான் திருக்குறள் படித்தேனா? இது சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் திருக்குறள் படித்தேன். இது வந்து வினா தொடராக மாற்ற சொல்கிறாங்க. நான் திருக்குறள் படித்தேனா? அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே. செய்தி தொடராக மாற்றுக. குழந்தை கீழே விழுந்து விட்டது. அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதை செய்தி தொடராக மாற்றுக. குழந்தை கீழே விழுந்து விட்டது. உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. உணர்ச்சி தொடராக மாற்றுக. என்னே உன் கையெழுத்தின் அழகு. உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. இதை உணர்ச்சி தொடராக மாற்றும்போது என்னே உன் கையெழுத்தின் அழகு. அகர வரிசையில் அமைக்க பாவ வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம டேரெக்டாக ஆன்சர்லேயே வந்து பார்த்துடலாம். பட்டு பனை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாவது எழுத்து வந்து பார்க்கணும். அப்போ இட்டுக்கு அடுத்து தான் இன்னும் வரும். அப்போ பட்டு பனை. பாட்டு பால் பானை மூணுமே பா வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இரண்டாவது எழுத்து பார்க்கணும். அடுத்து இட்டு இல்லு இன்னு இந்த வரிசை தான் வந்து வரும் இரண்டாவது எழுத்து பார்க்கும்போது. பிட்டு பின்னல். ஸோ இட்டு தான் அடுத்து தான் இன்னு வரும். பீடம் பீர்க்கம். ஸோ இட்டுக்கு அடுத்து தான் இரு. புலி. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூட்டு பூனை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இரண்டாவது எழுத்து வந்து பார்க்கணும். பூட்டு பூனை. அடுத்து பெட்டி பெண் பேரன் பை பொன் போர் பௌவம். ஸோ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்போது இரண்டாவது எழுத்து வந்து பார்த்துக்கோங்க. பாவரிசை. அகரவரிசை கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கொஷின் வரைக்கும் அது வந்து வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுதுக. பாருங்கள். அரண் அப்படின்னா சோ. அரண்னா சோ. அரசன்னா கோ. அரசன்னா கோ. அம்பு அப்படின்னா ஏ. அம்புனா ஏ. தலைவன் வந்து ஐ. தலைவன்னா ஐ. நெருப்புனா தீ. நெருப்புனா தீ. மலர் அப்படின்னா போ. மலர்னா போ. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுதுக. இப்போ அரசன்னா அரண்னா சோ. அரசன்னா கோ. அம்புனா ஏ. தலைவன்னா ஐ. நெருப்புனா தீ. மலர்னா போ. கொடுக்கப்பட்டுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை எடுத்து எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான பொருளை எடுத்து எழுத சொல்கிறாங்க. கா அப்படின்னா சோலை. தா அப்படின்னா கொடு. தை அப்படின்னா திங்களின் மாதரின் அதாவது மாதத்தின் பெயர். பானா பாடல். வானா வருக. ஆ அப்படின்னா பசு. கானா சோலை. தானா கொடு. தைனா திங்கள் அல்லது மாதத்தின் பெயர். திங்களின் பெயர் மாதத்தின் பெயர். பானா பாடல். வானா வருக. ஆனா பசு. பின்வரும் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. பாருங்க. ஆத்தங்கரை. ஆற்றங்கரை. வேர்வை வியர்வை. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் வந்து புது புக்கில் வந்து கிடையாது. ஆனால் ஓல்டு புக்கில் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் சார்ந்த மொழித்திறன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நியூ சிலபஸில் நிறைய கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது நியூ புக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓல்டு புக்கில் வந்து நிறைய இருக்குது. இலக்கணத்துக்கு பின்னாடி வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் வரக்கூடியது எல்லாமே வந்து நியூ சிலபஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ கட்டாயம் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள். புட்டு வித்து அப்படின்னா புட்டு விற்று. வயிற்று பிழைப்பு. அப்போ வயிற்று பிழைப்பு. இந்த பக்கம் இருக்கிறத பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே தான் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சிலபஸில் வந்து இருக்குது. வெண்கலம். அது வந்து வெண்கலம்.
வேணும் வேண்டும், முழித்து கண் விழித்து. ஸோ பாருங்கள், ஆத்தங்கரைன்றது ஆற்றங்கரை, வேர்வை வியர்வை, புட்டு வித்துனா புட்டு விற்று, வைத்து பிழைப்புனா வயிற்று பிழைப்பு, வெண்கலம்னா வெண்கலம், வேணும் வேண்டும், முழித்து கண் விழித்து. ஸோ இதோட இயல் 8 முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் ஓல்டு புக்கு இயல் 9 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 37 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதோட 7th ஸ்டாண்டர்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் நம்ம போகலாம். ஆல்ரெடி 6th முடிச்சிட்டோம். இது 7th முடிய போகுது. பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம், ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அணி இலக்கணம் பாருங்கள். முதல் டாபிக் அணி இலக்கணம். இதிலே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே நிறுத்த குறிகள் நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் கவர் ஆகும். அழகு 3ல் பார்த்திங்கன்னா எழுதும் திறன், அழகு 3ல் எழுதும் திறனில் நிறுத்த குறிகள் கொடுத்துருக்காங்க. அந்த நிறுத்த குறிகள் இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ஸோ முழுமையாக பாருங்கள். கடைசியில் நிறுத்த குறிகளை பொறுத்த வரைக்கும் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகுது. கடைசியில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், அணி என்றால் டேஸ் என்பது பொருள். அணி என்றால் அழகு என்பது பொருள். புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துவதனை டேஸ் என்றே வழங்கினர். அணி என்றே வழங்கினர். புலவர்கள் செய்யுளை அழகுபடுத்துவதனை அணி என்றே வழங்கினர். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி. தோயும் வெண்டையிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டரற்றவும் எனும் பாடலில் பயின்று வரும் அணி. இது அப்படின்னா இயல்பு நவிற்சி அணி. தோயும் வெண்டையிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டரற்றவும் எனும் பாடலில் பயின்று வரும் அணி பார்த்திங்கன்னா இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணிக்கு எடுத்துக்காட்டு தருக. இப்போ உயரமான மலை என்பதை விண்ணை தொடும் மலை என சொல்வது பார்த்திங்கன்னா உயர்வு நவிற்சி அணி. இப்போ உயரமான மலை என்பது இயல்பு, விண்ணை தொடும் மலை என்பது உயர்வு நவிற்சி அணி. உயரமான வைக்கோல் போர், அது வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவது உயர்வு நவிற்சி அணி. உயரமான வைக்கோல் போர் என்பது இயல்பாக சொல்லக்கூடியது, வானை முட்டும் வைக்கோல் போர் என்பது உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது. தமிழ் மொழி இனிமையானது என்பது இயல்பு நவிற்சி அணி. தமிழ் மொழி இனிமையானது அது ஒரு இயல்பாக இருக்குது, இயல்பு நவிற்சி அணி. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது உயர்வு நவிற்சி அணி. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பது உயர்வு நவிற்சி அணி. தென்னை மரம் உயரமானது என்பது இயல்பு நவிற்சி அணி. தென்னை மரம் உயரமானது என்பது இயல்பு நவிற்சி அணி. நெக்ஸ்ட்டு தலைப்பு பார்த்திங்கன்னா நிறுத்த குறிகள் சிலபஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா அழகு 3ல் எழுதும் திறனில் கொடுத்துருக்காங்க. அந்த எழுதும் திறனில் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறுத்த குறிகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நிறுத்த குறிகள். ஸோ பார்க்கலாமா. செய்யுளையோ உரைநடையோ படிக்கும்போது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது டேஸ் ஆகும். இது அப்படின்னா நிறுத்த குறிகள். செய்யுளையோ உரைநடையோ படிக்கும்போது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்துவது நிறுத்த குறிகளாகும். ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க டேஸ் இடுதல் வேண்டும். என்ன அப்படின்னா முற்றுப்புள்ளினா ஜஸ்ட் ஒரு டாட் வச்சா முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். முற்றுப்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு தருக.
கண்ணன் பள்ளிக்கு சென்றான். அந்த இடையில இருக்கக்கூடிய டாட் முற்றுப்புள்ளி. கண்ணன் பள்ளிக்கு சென்றான் ஒரு முற்றுப்புள்ளி. பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும்போது ஒவ்வொன்றின் பின்னும் டேஸ் இடுதல் வேண்டும். எது அப்படின்னா கார்புள்ளி. பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும்போது ஒவ்வொன்றின் பின்னும் டேஸ் இடுதல் வேண்டும், கார்புள்ளி. கடைசி சொல்லுக்கு பின் டேஸ் தேவையில்லை. கடைசி சொல்லுக்கு பின் கார்புள்ளி வராது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். கார்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மா பலா வாழை முக்கணிகள். மா பக்கம் ஒரு கார்புள்ளி, பலா பக்கம் ஒரு கார்புள்ளி, வாழை பக்கம் வராது. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. கடைசி சொல்லுக்கு பின் கார்புள்ளி தேவையில்லை. இது பாருங்க, கடைசி சொல்லுக்கு பின். அப்போ மா பலா வாழைன்னு 3 வந்திருக்கு. அப்போ மா பலாவுக்கு மட்டும் நம்ம அந்த கார்புள்ளி போட்டால் போதும், வாழைக்கு போட தேவையில்லை. மா பலா வாழை முக்கணிகள். இது பாருங்கள், முற்றுப்புள்ளி கால் புள்ளி இங்கே வந்திருக்கு 2. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின் பாருங்கள். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் டேஸ் இடுதல் வேண்டும். எது அப்படின்னா அரைப்புள்ளி. பாருங்கள், ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது, நம்ம அப்படியே எடுத்துக்காட்டோடு பார்த்துடலாம் பாருங்கள். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். பாருங்கள், அரைப்புள்ளிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சிந்தனை செல்வன் என்பது ஒரு எழுவாய். நன்றாக படித்தான். இங்கே ஒரு அரைப்புள்ளி வந்திருக்கு. முதல் மதிப்பெண் பெற்றான். இங்கே ஒரு அரைப்புள்ளி வந்திருக்கு. பரிசு கிடைத்தது. இது முடியறதுனால முற்றுப்புள்ளி. ஸோ ஓர் எழுவாய் பல பயனிலைகள். ஸோ 2 பயனிலை வந்திருக்கு. அப்போ ஒரு 2 அரைப்புள்ளி. சென்டென்ஸ் முடிஞ்சதுனால முற்றுப்புள்ளி. ஸோ நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். ஒரு வினாத்தொடரின் இறுதியில் டேஸ் இடுதல் வேண்டும். எது அப்படின்னா வினாக்குறி. ஒரு வினாத்தொடரின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். வினாக்குறிக்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா. ஸோ ஒரு வினாக்குறி. பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா. ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும்போது டேஸ் இடுதல் வேண்டும். உணர்ச்சிக்குறி பார்த்துக்கோங்க. ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும்போது உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும். உணர்ச்சிக்குறிக்கு எடுத்துக்காட்டு தருக. என்னே இப்பூவின் மனம். இப்போ என்னே அப்படின்னு வரும்போது ஒரு கார்புள்ளி அங்கே வரணும். இப்பூவின் மனம் இங்கே ஒரு உணர்ச்சிக்குறி. என்னே இப்பூவின் மனம் ஒரு உணர்ச்சி தொடர் வரும்போது இங்கே ஒரு கார்புள்ளியும் இங்கே ஒரு உணர்ச்சிக்குறி வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். ஒரு எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் பழமொழி முதலியன வருமிடத்திலும் டேஸ் இடுதல் வேண்டும். ஒற்றை மேற்கோள் குறி. அதாவது ஓர் எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் பழமொழி முதலான வருமிடத்திலும் ஒற்றை மேற்கோள் குறியிடுதல் வேண்டும். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒற்றை மேற்கோள் குறிக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள். எழில் என்றால் அழகு என்பது பொருள். அப்போ எழிலுக்கு ஒரு ஒற்றை மேற்கோள் குறி, அழகுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரணும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிக சிறந்த படைப்பு. அப்போது ஒரு நூலுடைய பெயர் வரும்போது நம்ம ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணும். சுத்தம் சோறு போடும் என்பது ஒரு பழமொழி. அதுக்கு ஒரு ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கலாம். ஸோ எழில் என்றால் அழகு என்பது பொருள். ஸோ மாடல் பார்த்துக்கோங்க. மாடல் தெரிஞ்சாவே நம்ம இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஈஸியாக இந்த நிறுத்தக்குறிகள் நம்ம கொடுத்துடலாம். நூலோட பெயர் வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி தான் நம்ம கொடுக்கணும். இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பழமொழி வரும்போதும் இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கக்கூடாது. ஒற்றை மேற்கோள் குறி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 24வது கொஷின் பாருங்கள். வண்ணமிடும் போதும் தடித்த எழுத்துக்களில் எழுதும் போதும் அடிக்கோடு இடும் போதும் டேஸ் தேவையில்லை. எதுனா ஒற்றை மேற்கோள் குறி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எங்கே வண்ணமிடும் போது.
ஸோ கலரில் வரக்கூடிய லெட்டர்ஸ், தடித்த எழுத்துக்களில் போல்டில் வரக்கூடிய எழுத்து, அடிக்கோடு போடும்போது அண்டர்லைன் அடிக்கோடு போடும்போதும் ஒற்றை மேற்கோள் குறி வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக கூறும்போதும் ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போதும் டேஸ் இடுதல் வேண்டும். இது அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி. ஸோ இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரணும்னு பார்த்துக்கோங்க. ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக கூறும்போது இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போது, ஒரு தொடரை வந்து மேற்கோளாக கூறும்போது வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து இடுதல் வேண்டும். இரட்டை மேற்கோள் குறிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றவர் ஔவையார். ஔவையார் வந்து ஒரு தொடரை மேற்கோளாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது வந்து ஒரு மேற்கோள். யார் சொன்னது? ஔவையார். ஸோ இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். ஸோ இரட்டை மேற்கோள் குறிக்கு வந்து எடுத்துக்காட்டு அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறுத்த குறிகளுக்கான நிறைய கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மாடல் கொஷின்ஸு. உன் பெயர் என்ன? இப்போ என்ன வரணும் பாருங்கள், உன் பெயர் என்ன அப்படின்ற கொஷின் மார்க் வினா குறி வந்து இறுதியில் வந்து வரணும். என்னே இமயமலையின் உயரம், சூப்பரான கொஷின். என்னே அப்படின்னு வந்தால் அங்கே ஒரு கார்புள்ளி வரணும். இங்கே வந்து ஒரு உணர்ச்சி தொடர், இது வந்து இங்கே உணர்ச்சி குறி வந்து வரணும். என்னே இமயமலையின் உயரம், ஒரு கார்புள்ளி, ஒரு உணர்ச்சி குறி. இயல் இசை நாடகம் முத்தமிழாகும். பாருங்கள், இயல் இசைக்கு மட்டும் கார்புள்ளி வரணும், நாடகத்துக்கு இங்கே வரக்கூடாது. இங்கே வந்து முற்று பெற்றதுனால ஒரு முற்றுப்புள்ளி. நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இனி நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், எழிலி என்னும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். இது பாருங்கள் ஒற்றை மேற்கோள். இப்போ எழிலிக்கு ஒரு ஒற்றை மேற்கோளும் மேகத்துக்கு வந்து ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வந்து போட்டோம்னா முடிஞ்சது. சென்டென்ஸ் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி. எழிலி என்னும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். ஸோ எழிலிக்கும் மேகத்துக்கும் ஒற்றை மேற்கோள் குறி. நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. அப்போ பழமொழி வந்தால் என்ன வரும்? ஒற்றை மேற்கோள் குறி வந்து வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். பழமொழி வந்தால் ஒற்றை மேற்கோள் குறி நம்ம வந்து எழுதல் வேண்டும். இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும். அப்போ இயல் இசைக்கு வந்து ஒரு கார்புள்ளி போடணும், இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி. அவ்வளோதான், முடிஞ்சது. திருக்குறளை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க. இறுதியில் நம்ம வினாக்குறி போட்டோம்னா முடிஞ்சது. திருக்குறளை இயற்றியவர் யார்? தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி. தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி. அப்போ இங்கே ஒரு கார்புள்ளி, இங்கே ஒரு முற்றுப்புள்ளி. தமிழ்மொழி ஓர் உயர்தனி செம்மொழி, ஒரு கார்புள்ளி, ஒரு முற்றுப்புள்ளி. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. இது பார்த்திங்கன்னா ஒரு மேற்கோள் குறி. ஸோ அதனால் இரட்டை கார்புள்ளி, இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். 36வது கொஷின் பாருங்கள். அந்தோ இது என்ன கொடுமை. இப்போ அந்தோ அப்படின்றது இது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் அந்தோ அப்படின்னா ஒரு கார்புள்ளி. இது என்ன கொடுமை என்பது ஒரு உணர்ச்சி குறி. அவ்வளோதான். ஒரு உணர்ச்சி தொடர் கொடுத்தாங்கன்னா என்ன வரணும்? அந்தோ இல்லை என்னே அப்படின்னு வந்தால் ஒரே ஒரு கார்புள்ளி, அப்புறம் இறுதியில் வந்து ஒரு உணர்ச்சி குறி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகரவரிசையில் அமைக்க. அகரவரிசை வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் கட்டாயம் 4 கொஷின் கேட்பாங்க. ஏன்னா அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் தொடர்ச்சியாக வரிசையாக 4-5 கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ மினிமம் 3 to 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் வரும். ஸோ அகரவரிசை பாருங்கள். அகரவரிசை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸில் வந்து அழகு 2ல் சொல்லகராதில் வந்து கவர் ஆகுது இந்த அகரவரிசை. ஸோ இதில் வந்து மாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன், மண், முன், மான், மூடி, மயல், மெல்ல, மௌவல், மோர், மேடு, முட்டு, மிளகு. ஸோ இது பாருங்கள், மா அடுத்து மா, மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல்,
ஸோ மேக்ஸிமம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு எழுத்து தான் வந்திருக்கு. மா, மா, மீ, மீ, மூ, மூ, மே, மோ, மை, மோ, மோ, மௌ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அகரவரிசை பார்த்து வச்சுக்கோங்க. இதோட 7th ஸ்டாண்டர்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் போகலாம். தேங்க்யூ.